எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சர்க்குலர் ஆர்பிட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனாலயே அந்த ஆட்டத்துக்கு என்ன உருவாக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் உருவாக்கும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம். ஒரு லூப்ல கரண்ட் நாம அப்ளை பண்ணுவோம். அந்த நம்ம அப்ளை பண்ண கரண்ட்னால அந்த லூப்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் உருவாகும். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அப்ளை பண்ண கரண்ட் ஐயையும் அந்த லூப்னுடைய ஏரியாவையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ கரண்ட் கேரியிங் லூப் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா. ஒரு பவர் மேக்னெட்டா இருந்துச்சுன்னா அதுக்கும் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, PM is equal to QM into 2L சொல்லுவோம். அந்த பவர் மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த்தை அந்த போல் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய தூரம் 2L பெருக்கும்போது நமக்கு அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். இப்போ நாம ஒரு ஆட்டம் லெவல்ல எப்படி அந்த எலக்ட்ரான் ரிவால்வ்னாலேயே அந்த ஆட்டத்துல மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் உருவாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. அந்த விதத்துல இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. இது என்னது, எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆர்பிட். அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் என்னன்னு வச்சுக்குவோம், ஆர்னு வச்சுக்குவோம். சப்போஸ் எலக்ட்ரான் எப்படி இந்த டைரக்ஷன்ல சுத்துது, இப்படி சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த எலக்ட்ரானுடைய velocity direction எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்க்கு ஒரு tangent line வரைஞ்சோம்னாக்கா, the tangent line which gives the direction of velocity of the electron at that point. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த எலக்ட்ரானோட velocity என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். எந்த பாயிண்ட் உங்களுக்கு அந்த direction of velocity வேணுமோ அந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு tangent line வரைஞ்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய direction of velocity நம்ம சொல்ல முடியும். சோ இந்த பாயிண்ட்ல by draw a tangent line we can give the direction of velocity of the electron அப்படி சொல்லிடலாம். ரைட்டுங்களா. ரைட். இப்போ எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகுறதுனால இந்த ரிவால்விங் எலக்ட்ரான் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இதை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், கரண்ட் நமக்கு கிடைக்கும். இது நீங்க எலக்ட்ரான் ஃப்ளோ எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஏன் நமக்கு கரண்டோட டைரக்ஷன் தேவை அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு லூப்ல கரண்ட் இங்க டெவலப் ஆயிடுச்சு, அப்போ இது ஒரு கரண்ட் கேரிங் லூப் மாதிரி பிஹேவ் பண்ணுதா. ஸோ கரண்ட் கேரிங் லூப் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் டைபோல் போல பிஹேவ் பண்ணும் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல கரண்ட் வந்துருச்சு. இப்போ கரண்ட் இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா by using this right hand thumb rule யூஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு என்னவா இருக்குது, கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னாக்கா, நம்ம கரண்டோட டைரக்ஷனை இப்போ பாருங்க, இந்த இடத்துல கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஃபிங்கர்ஸ் தான் கரண்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ண போறோம். இந்த ஃபிங்கர் மேக்னெட்டிக் டைபோல் டைரக்ஷன். அப்போ இந்த ஃபிங்கர்ஸை கரண்ட்டுக்கு நம்ம மெர்ஜ் பண்ணும்போது இந்த தம்ப் பாருங்க, இந்த தம்ப் எப்படி இருக்குன்னா போர்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ஃபிங்கர்ஸ் கரண்ட்டை இண்டிகேட் பண்ணும் பொழுது இந்த ஃபிங்கர் இது பண்ணுது இந்த லூப்னுடைய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா. அப்புறம் எப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த கட்டை விரல் இந்த போர்டுக்கு உள்நோக்கி ஆக்ட் பண்ணுது. புரியுதுங்களா. அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் டைபோல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உள்நோக்கி இருக்கும். அதை நம்ம இந்த வியூல பாக்குறோம். சப்போஸ் இப்படி பாத்தீங்கன்னாக்கா இது எலக்ட்ரானோட ஃப்ளோ அப்படின்னாக்கா இது என்னது, கரண்டோட ஃப்ளோ. அப்போ கரண்டோட ஃப்ளோ பாருங்க, இந்த இடத்துல இப்படி நம்ம கரண்டோட டைரக்ஷன் டிபேட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நோக்கி இந்த கட்டவரல் காமிச்சிட்டு இருக்கு. இதுதான் மேக்னெட்டிக் டைபோலுடைய டைரக்ஷன். சரிங்களா. இப்போ இந்த வியூல பார்த்தோம்னாக்க என்ன பாருங்க, இப்போ இந்த வியூல நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்படி ரிவால்வ் ஆகுமா. அப்ப கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். புரியுதுங்களா. அப்ப கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன் இருக்கு. தட் மீன்ஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ ஃபிங்கர்ஸ் நான் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது மேக்னெட்டிக் டைபோல் எப்படி இருக்கு, இந்த சர்க்குலர் லூப்புக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அட் த சேம் டைம் எப்படி இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம டயக்ராமா சொல்ல போறோம். இது எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் ME. அது இந்த பாயிண்ட்ல எதை இண்டிகேட் பண்ணுது, velocity ஆஃப் டைரக்ஷன். இந்த எலக்ட்ரானுடைய velocity டைரக்ஷன் கொடுக்குது. this gives the radius of the orbit of an electron. அதுக்கப்புறம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால இந்த ஆட்டம் லெவல்லயே என்ன ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் தான் நம்ம μL அப்படிங்கிற லெட்டரால டினோட் பண்றோம். இப்படி டவுன்வர்ட் டைரக்ஷன். தட் மீன்ஸ் இந்த ஆர்பிட்டுடைய ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா டவுன்வர்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பிறகு எல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ் தான் நம்ம கொண்டு போயிடலாம். சரிங்களா. ரைட். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்ன தெரியும் அப்படின்னாக்கா, we know that magnetic dipole moment of a current carrying loop is equal to என்ன சொல்லுங்க அப்படின்னாக்கா IA அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கரண்ட் கேரிங் லூப்புக்கு வந்துச்சு. அங்க மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன சொன்னோம், P எடுத்துக்கிட்டோம். இங்க ரிவால்விங் ஆஃப் எலக்ட்ரான் நால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்,
மியூ எல்னு எடுத்துருக்கோம். அதனால நம்ம இதே ஃபார்முலா தான் அப்படி எடுத்துக்குவோம். மியூ எல் இஸ் ஈக்குவல் என்னது IA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல மியூ எல்ங்கிறத நம்ம என்ன மட்டும் எடுத்துக்கலாம், வெக்டார்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் நம்மளால சொல்ல முடியுது. தென் இது வெக்டார் நோட்டேஷன்ல இருக்கு. நம்ம மேக்னிடியூடா மாத்தணும்னாக்க என்ன ஆகும், மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஐஏன்னு இருக்கும். இதுல ஐங்கிறது என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் தான் என்னது ஐஏ. ஏங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிவால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் கவர் ஆகக்கூடிய இந்த ஏரியாவை தான் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஐங்கிறது எலக்ட்ரான் ரிவால்வ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஏங்கிறது அந்த எலக்ட்ரான் ஆர்பிட் கவர் பண்ணக்கூடிய ஏரியாவை தான் என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கரண்ட்டையும் இந்த ஆர்பிட் கவர் பண்ணக்கூடிய ஏரியாவையும் பார்க்கணும்னா இந்த ரிவால்விங் எலக்ட்ரானால இந்த ஆட்டம் லெவல்ல எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல நமக்கு ஏங்கிறது என்ன சொல்லிடலாம் அப்படின்னாக்கா பை ஆர் ஸ்கொயர் நம்ம சொல்லிடலாம். ஏங்கிறது இந்த ஆர்பிட் கவர் பண்ணக்கூடிய ஏரியான்றதுனால பை ஆர் ஸ்கொயர் சொல்லிடுவோம். அடுத்தது ஐங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் சார்ஜ் பை டைம் தெரியும். அப்படிதான் ஐ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். அப்ப இந்த இடத்துல சார்ஜ் யாரு, எலக்ட்ரான் தான் சார்ஜ். அதோடைய சைன் என்னது மைனஸ் சைன் பை டைம். சார்ஜ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் சொல்லிட்டோம். சரிங்களா? ரைட். இதுல டீங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரான் இங்க இருந்து இப்படி சுத்திட்டு வந்து மறுபடியும் இந்த வாரத்துக்கு எடுத்துக்கிட்ட நேரம் தான் அது டி. ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்ட நேரம் தான் டி அப்படின்னா அப்ப டி நேரத்துல அந்த எலக்ட்ரான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது பாருங்க. ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனாக்கா தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இட் இஸ் 2πr க்கு ஈக்குவலா இருக்கும். டி நேரத்துல ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வருது அப்படின்னா அந்த டி நேரத்துல அந்த எலக்ட்ரான் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் 2πr. தட் மீன்ஸ் இந்த சர்க்குலர் ஆர்பிட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு தெரியும் this is equal to what it is v ன்னு தெரியும். சரிங்களா? ரைட். இந்த vங்கிறது சொல்லிட்டோம் நம்ம இந்த சர்க்குலர் ஆர்பிட்ல அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல t வேல்யூ வேணும்ன்றதுனால t is equal to என்ன சொல்லலாம் 2πr by v ன்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு t வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது a வேல்யூ தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி i is equal to என்ன வருது பாருங்க, i is equal to minus e by இந்த வேல்யூ வருதா 2πr வரும். இங்க இருக்கக்கூடிய v இங்க எழுதுவோம். இது என்ன செஞ்ச மறுபடியும் மேல போயிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு i ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு, a ஓட வேல்யூ கிடைச்சிருக்கா. இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ the i வேல்யூ and a வேல்யூ என்ன பண்றோம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எதுல சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கோம், இது 1 வச்சுக்கோமா. இப்போ இந்த 1ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பாருங்க mu l is equal to mu l is equal to i பதிலா இந்த வேல்யூ கொடுக்கணுமா மைனஸ் ev by என்னது 2πr வருது. சரிங்களா? அடுத்தது a ஓட வேல்யூ என்னது, ஏங்கிறது இந்த லூப் கவர் பண்ணக்கூடிய ஏரியா தானே, அது என்ன பண்ணிக்கலாம் πr ஸ்கொயர்னு சொல்லிடலாம். எது இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. mu l is equal to minus ev இந்த இடத்துல பை கேன்சல் பண்ணிடலாம். r கேன்சல் பண்ணது போக evr இந்த டினாமினேட்டர் யார் மட்டும் தான் இருக்காங்க 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ரிலேஷனுக்கு போகணும். நம்ம இன்னொரு ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எலக்ட்ரான் சப்போஸ் நேராக போகுதுனாக்கா அந்த எலக்ட்ரானுக்கு என்ன மொமெண்டம் இருக்கும், லீனியர் மொமெண்டம் இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் லீனியர் மோஷன் இருக்கும்போது அதுக்கு லீனியர் மொமெண்டம் இருக்கும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் சுத்திட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கப்போ மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஆங்குலர் மொமெண்டம். ஆஸ் பர் தி டெஃபினிஷன் ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா இட்ஸ் a product of r into p அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? r into p. இதுல pங்கிறது லீனியர் மொமெண்டம். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் தட் மீன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணுது r அப்படிங்கிற ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ல சுத்தி வரதுனால நம்ம இதை கொண்டு வந்துடும். ஸோ இந்த லீனியர் மொமெண்டத்து கூட அந்த ஆப்ஜெக்ட் சுத்தக்கூடிய என்னது ரேடியஸை பெருக்கணும்னா the linear momentum it becomes angular momentum மாறிடும். என்னங்கிறது தான் angular momentum, இது linear momentum. This gives the relationship between linear momentum and angular momentum. இது linear momentum, இது angular momentum. ஓகேவா? Lங்கிறது angular momentum, Pங்கிறது என்னது linear momentum. ஸோ இது வெக்டார் ஃபார்மேட்ல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், மேக்னிடியூட் கொண்டு வந்தோம் அப்படின்னா L is equal to RP ன்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதுல p is equal to சொல்லலாம், நம்ம mv ன்னு சொல்லலாம். சரிங்களா? p is equal to சொல்லலாம்
mvன்னு சொல்லலாம். இதுல mங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், vங்கிறது இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி, rங்கிறது என்னது எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட் ரேடியஸ். அப்ப L is equal to என்ன வருது m v r வருதா. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், பீரியட் வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டு நமக்கு சப்போஸ் இது என்ன வச்சுக்குவோம், நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா. இது நம்ம என்ன வச்சுக்குவோம், தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணாக்க என்ன பாருங்க, நமக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 divided by என்னது equation 3. equation 2 equation 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினாக்கா the equation becomes mu L by L is equal to என்ன பாருங்க minus EVR by 2 divided by இங்க இருக்கிற வேல்யூ என்ன வருது MVR வருது. சரிங்களா. இதுல R R cancel ஆயிடும், VV cancel ஆயிடும். then final equation mu L is equal to என்ன வரும் பாருங்க mu L by L is equal to என்னது minus E by 2m வருது. சரிங்களா. இப்போ இது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட், எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால உருவான மேக்னெட்டிக் மொமெண்ட். இது என்னது எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துறதுனால உருவான ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த வேல்யூ பாருங்க, ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானா, எம் என்னது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு தெரியும் 1.6 × 10⁻⁹. எம்ங்கிறது என்னது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.11 × 10⁻31 தெரியும். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளை பண்ணாங்க நமக்கு என்ன கிடைக்கும் 0.0878 × 10⁻12 கிடைக்கும். சரிங்களா. இந்த வேல்யூ தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இந்த வேல்யூ இருக்கிறது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இஸ் அ கான்ஸ்டன்ட். எது ரிலேட் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் ஆங்குலர் மொமெண்டத்தையும் என்ன பண்ணுது ரிலேட் பண்ணுது. எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிறதுனால படிச்ச மேக்னெட்டிக் மொமெண்ட்டையும் அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டமான எல்லை என்ன பண்ணுது ரிலேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். சரிங்களா. mu L is proportional to என்னது L ன்னு வரும். அப்போ ஈக்குவல் பண்றதுக்காக வரக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா போர்னுடைய குவான்டைசேஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க. அதுல செகண்ட் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரான் அதனுடைய ஆர்பிட் ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படிங்கிற கான்செப்டை போர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. போர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா. ஆட்டம் மாடலை பத்தி சொன்னவங்க. J.J. தாம்சன் ஆட்டம் மாடல் இருக்கு, போர் ஆட்டம் மாடல் இருக்கு, அடுத்து பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இருக்கு, வெக்டார் ஆட்டம் மாடல் இருக்கு, சோமர்ஃபெல்ட் ஆட்டம் மாடல் சொல்லிட்டு நிறைய ஆட்டம் மாடல் இருக்கு. நம்ம 8th லெசன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு போர் மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அதனுடைய ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிட்ல ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குமா ஆங்குலர் மொமெண்டம் இருக்குமா. அந்த ஆங்குலர் மொமெண்டத்தை என்ன சொல்றாங்க nh/2π அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஏற்கனவே இந்த ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இங்க ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் என்னது mvr சொன்னோம். இதுவும் ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் தான். பட் போர்னுடைய கான்செப்ட் படி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட் அதனுடைய ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சர்க்குலர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டத்தை கால்குலேட் பண்றதுக்கு அவரு கொண்டு வரக்கூடிய ஈக்குவேஷன் தான் அது L is equal to mh/2π சொல்றாங்க. சரிங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துங்களே இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படியே இந்த இடத்துக்கு வருவோம். mu L by L is equal to என்ன வருது minus E by 2m வருதா. சப்போஸ் இது வந்து வெக்டார் நம்ம சொன்னோம்னாக்கா மைனஸ் ஏன்னா mu L வெக்டார் தான் L வெக்டார் தான். சப்போஸ் நான் ரெண்டு சைடு மேக்னிடியூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஈக்குவேஷன் mu L by L is equal to E by 2m வரும். சரிங்களா. இது வெக்டார்ல சொல்லும்போது மைனஸ் சைனோட வரும். நம்ம இந்த இடத்துல வந்து மேக்னிடியூட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிட்டு பிளஸ் ஆயிடும். தென் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா mu L is equal to mu L இந்த எழுதினாக்கா E by 2m into L ன்னு சொல்லலாமா. தென் இந்த L ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த வேல்யூ என்ன பண்றோம் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணாக்க என்ன ஆகும் mu L is equal to E by 2m. இந்த L ஓட வேல்யூ என்ன பாருங்க nh/2π வருது. சரிங்களா. தென் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுங்க NEH/4πm வருது இல்லையா. இதுதான் என்னது mu L சொல்றோம். சரிங்களா. மேக்னெட்டிக்
மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் அப்படி சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா E கான்ஸ்டன்ட், H கான்ஸ்டன்ட், 4 கான்ஸ்டன்ட், π கான்ஸ்டன்ட், M கான்ஸ்டன்ட். Eங்கிறது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், Hங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.63 × 10⁻34 ஜூல் செகண்ட் இருக்கும். 4ங்கிறது கான்ஸ்டன்ட், πங்கிறது 3.14, Mங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா μL is equal to n into 9.27 into 10 to the power of -24 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த n வேல்யூ சப்போஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க அப்ப நமக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ தான் வந்து நிற்கும். சரிங்களா? அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? போர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த போர் மேக்னட்ரான் which is equal to என்னோட வேல்யூ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க then the total value தான் mu b எடுத்துக்கலாம். அதுதான் போர் மேக்னட்ரான். அட்டாமிக் லெவல்ல மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த போர் மேக்னட்ரான்ஸ் தான் கன்வீனியன்ட் யூனிட் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? Thank you.